இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஜீவனின் திரவம். உலகின் பாவத்தை போக்க இயேசு தம் ரத்தத்தை சிந்தினார். வேதத்தில் நாம் ஒரு பெரிய முற்பிதாவை பார்க்கின்றோம். அவர் பெயர் ஆபிரகாம். இன்றிரவு நம் பாடம் ஒப்பில்லா பலி என்று அழைக்கப்படுகிறது. இது தகப்பன் மற்றும் குமாரனை குறித்த பழைய ஏற்பாட்டின் நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. ஆபிரகாம் வயதான ஒரு மனிதன். சாராள் மூலமாக பெற வேண்டிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறக்கவில்லை. அவர் தனது கைகளில் சுயமாக விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஆகாருடன் இஸ்மவேல் என்ற குழந்தை பிறக்கிறது. அது குடும்பத்தில் எல்லா வகையான சண்டைகளையும் உண்டாக்கியது. ஆனால் அவருடைய வயதான காலத்தில் தேவன் அதிசயத்தை செய்தார். சாராளுக்கு 90, இவருக்கு 100 வயது. குழந்தை பிறந்தது. அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டனர். ஈசாக் என்றால் சிரிப்பு என்று அர்த்தம். இந்த அதிசயமான ஆண் குழந்தை மூலம் இயேசு ஈசாக்கின் சந்ததியினூடாக வருவார் என்பதால் உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆகவே ஆபிரகாமின் ஆச்சரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் அதிகாலையில் கர்த்தர் அவரை எழுப்பி மறுக்க இயலா தெளிவான குரலில் பேசினார். அது தேவன் என்று அவர் அறிந்தார். மேலும் ஆபிரகாம், உன் மகனை அழைத்து எனக்கு பலியிட வேண்டும் என்றார். நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே பேரான குமாரனை மொரியா மலைக்கு கூட்டிக் கொண்டு வந்து எனக்கு தகன பலியிட வேண்டும் என்றார். அது எப்படி நடக்கும்? ஏனென்றால் ஈசாக்கு மூலமாகத்தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த மகன் ஈசாக்கு மூலம் கட்டி எழுப்பப்பட்டது. இப்போது அவருக்கு 100, சாராளுக்கு அவருக்கு வயது 100க்கும் மேல். சாராளுக்கும் வயது 100க்கும் மேல். இந்த நேரத்தில் ஈசாக்குக்கு வயது 17. ஆனால் அவன் கீழ்ப்படிய மறுக்கவில்லை. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவர் இதை செய்தால் எபிரேய புத்தகத்தில் சொன்னபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்று தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு அவன் கற்றுக்கொண்டான். அவர் அதையெல்லாம் சாராளுக்கு விளக்கவில்லை. அவர் ஈசாக்கை எழுப்பி, மகனே, நாம் பலி செலுத்தப் போகிறோம், என்னுடன் வா. கழுதைகள் சில வேலைக்காரர்களை அழைத்துச் சென்றான். தேவன் அவனை மோரியா மலைக்கு வழி நடத்தினார். மோரியா மலை பயணம் ஒரு 3 நாள் பயணம். மலையின் அடிவாரத்திற்கு வந்தார்கள். வேலைக்காரர்களை அங்கே காத்திருக்க சொல்லிவிட்டு தகனபலிக்கு கட்டைகளை ஈசாக்கின் மேல் வைத்து ஒரு அரை நாள் பயணம் செய்து பலி செலுத்தும் இடத்தை அடைந்தார்கள். 3½ நாட்கள். 3½ நாட்கள். இயேசு எவ்வளவு காலம் ஊழியம் செய்தார்? 3½ ஆண்டுகள். மலைக்கு மேல் செல்லும் வழியில் ஈசாக்கும் அவனுடைய தகப்பனும் இதற்கு முன்பு பல முறை பலி செலுத்த சென்றிருந்ததால் ஈசாக்கிற்கு ஏதோ விசித்திரமாக இருப்பதாக தோன்றியது. நீங்கள் இந்த கதையை ஆதியாகமம் 22:19 காணலாம். என் தகப்பனே என்றான். நீண்ட நேர அமைதி. வித்தியாசமாக அவனுக்கு தெரிந்தது. அவனது தகப்பனுக்கு இருதயம் உடைந்து போனது போலிருந்தது. அவன் கேட்டான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தந்தையே, ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அது தீர்க்கதரிசன வார்த்தை. தேவன் தமக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றது. அவர்கள் தங்கள் பாதையில் தொடர்ந்தார்கள். மலைக்குச் சென்றார்கள். சில சமயங்களில் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கே தெரியும், அவனுக்கு வயது வந்த மகனோடு தரையில் புரண்டு மல்யுத்தம் செய்ய முடியாது. மகனே, கர்த்தர் என்ன செய்யச் சொன்னார் என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்றான். இதை விளக்கிய பிறகு ஈசாக்கு தன்னை விரும்பின பலியாக ஒப்புக் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு ஒரு விருப்பமான பலி. இயேசு முதுகில் சிலுவையை சுமந்தார். இருவரும் தழுவிக்கொண்டனர். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டிய கத்தியை எடுத்தான். தேவன் என்ன செய்யச் சொன்னாரோ அதை செய்ய அவன் தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்டான். தூதன் தன்னுடைய கரங்களால் அவனை நிறுத்திச் சொன்னது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ தேவனுக்கும் பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் முழு கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்தியதாக நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? தங்கள் குழந்தையை கொடுப்பதற்கும் மேலான வேறு என்ன பெரிய தியாகம் யாரும் செய்துவிட முடியும்? இது பரலோக தகப்பனுக்கும் குமாரனாகிய இயேசுவிற்கும் இடையிலான அன்பின் ஐக்கியத்தை எடுத்து காட்டுகிறது. ஏனெனில் அவர்கள் தங்களையே ஒப்புக் கொடுக்க முன் வந்தார்கள். குமாரன் மட்டும் பாதிக்கப்படவில்லை, தகப்பனும் துன்பப்பட்டார். தகப்பன் குமாரனை ஒப்புக் கொடுத்து உலகத்தை மிகவும் நேசித்தார். அதனால் தான் இயேசு வந்தார். வேதத்தின் மூலம் இந்த ரட்சிப்பின்
நீதி நிகழ்வை நீங்கள் காணலாம். இவை அனைத்தும் தேவன் மனித ரூபத்தில் பூமிக்கு வந்த காலத்தை சுட்டிக்காட்டுகிறது. இயேசு ஏன் வந்தார், தேவ ஆட்டுக்குட்டி என்ற மைய கருப்பொருளை இப்போது நம் பாடங்களில் நாம் பார்க்கப் போகின்றோம். பாடத்தில் நம் முதல் கேள்விக்கு செல்லலாம். ஈசாக்கு மாற்றான் பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விலங்கு யாரை சுட்டிக்காட்டுகிறது? ஈசாக்கு, மன்னிக்கவும், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது தேவதூதனானவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தினார். ஆபிரகாம் புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா. இயேசுவுக்கு முன் கிரீடம் சுட்டப்பட்டதா? ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது? இதை நீங்கள் யோவானில் படிக்கலாம். யோவான் அதிகாரம் 1 வசனம் 29. யோவான் ஸ்நானகன் இயேசு வருவதைக் கண்டதும் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வரக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டி. யோவான் அடையாளம் கண்டுகொண்டான். அவர்கள் பலியிட்ட ஆட்டுக்குட்டி இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது. ஆம், அனைத்து ஆட்டுக்குட்டிகளுமே இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்படுத்தலில் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை குறித்து உலகத்தின் அஸ்திவாரம் அது பேசுகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்களின் நிர்வாணத்தை எப்படி மறைத்தார்கள்? அத்தி இலைகளால், சரியா? தேவன் கேட்டார். அவர்கள் இலைகளை அரை கச்சைகளாக உண்டு பண்ணினார்கள் என்று வேதம் கூறுகிறது. பின்பு தேவன் அவர்களுக்கு குட்டை பாவாடைகள், தோல் உடைகளை கொடுத்தார். தோல் கடை தெருவில் வாங்கிய வினாயில் அல்ல. தோல் எங்கிருந்து வந்தது என்று நினைக்கிறீர்கள்? ஒன்றை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அவர்களின் நிர்வாணத்தை மறைக்க பலி கொடுக்கும் முறை அங்கு உருவாக்கப்பட்டது. தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு அவருடைய அங்கி நம் பாவத்தை மூடியது. இயேசு மரிப்பதற்கு என்ன அவசியம்? ஜனங்கள் அவரால் நம்மை மன்னிக்க முடியாதா என்று கேட்டார்கள். வேதம் நமக்கு சொல்கிறது, ரோமர் 3:23, உங்கள் எல்லோருக்கும் இது தெரியும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்தோம். தொடர்ந்து இது ஏன் ஒரு தீவிரமான விஷயம்? பாவம் தேவனின் சட்டத்தை மீறுவது, அதற்கு தண்டனை என்ன? ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம். இங்கே நாம் பார்ப்பது பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் மரித்துப் போவதை தேவன் விரும்பவில்லை. ஆகவே உங்களை மன்னிப்பதற்கான ஒரே வழி மாற்றீடு கொடுப்பதுதான். இயேசு சொல்கிறார், இதோ நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், உன் பாவத்திற்கு பலியாக விரும்புகிறேன். நான் உலகத்திற்கு வருவேன், நீங்கள் வாழ நான் விரும்பிய சரியான வாழ்வை நான் வாழ்ந்து உங்கள் பாவத்துக்கு பரிகாரமான மரணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார். நான் உங்களுக்கு என் நன்மையை கொடுத்து உங்களுடைய தீமையை நான் எடுத்துக்கொள்வேன். என் ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் பலத்தை கொடுக்கிறேன், உங்கள் பலவீனத்தை நான் சுமந்து கொள்வேன். அவர் பரிமாற்றத்தை மேற்கொண்டார். அதை நாம் நம் விசுவாசத்தால் உரிமையாக்கிக் கொள்கிறோம். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ஒரே வழி. மேலும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது, அதாவது மன்னிப்பு கிடையாது. உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு செல்லுக்கும் செல்லும் ஊட்டச்சத்துக்கள், விரல் நகங்கள், முடி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். இது வாழ்வளிக்கிற ரத்தம். ரத்தம் என்பது வாழ்வின் திரவம் மற்றும் இயேசு தனது இரத்தத்தை உலகின் பாவத்தை போக்க ஊற்றினார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று வேதம் கூறுகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் கூறுகிறது. நாம் அதை சிந்திக்க விரும்புவதில்லை. அனைவரும் பாவம் செய்கிறோம். கவனியுங்கள், தேவன் மனுஷனை உண்டாக்கிய போது இயற்கையிலேயே அன்பினால் நம்மை தூண்டும்படி உண்டாக்கினார். மனுஷன் சாத்தானை தொடர தெரிந்து கொண்ட போது பிசாசின் தன்மை நமக்குள் வந்துவிட்டது, தலைகீழாக. இது சுயநலம். நாம் வீழ்ந்து போனவர்கள், வஞ்சிக்கப்பட்டோம். மேலும் தேவன் சொல்கிறார், இதோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மனித குலத்திற்கு மற்றொரு வாய்ப்பை வழங்குகிறேன். அதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகின்றேன். சுயநலத்தால் தூண்டப்படுகிற இருதயத்தை விரும்புகிறீர்களா, அல்லது என்னுடைய இருதயத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஒரே வழி புதிய பிறப்பை பெறுவதும் அந்த புதிய இருதயத்தை பெறுவதும் தான். நாம் இயேசுவிடம் வருகிறோம். அவர் நம் பாவ இயல்புகளை எடுத்துப் போகிறார். அவர் தம் சொந்த இருதயத்தை, அவருடைய ஆவியை தருகிறார். இது ஒரு கற்றல் செயல்முறை. ஒரே நேரத்தில் அனைத்துமே நடக்க அவசியமில்லை. தேவன் ஏன் நமக்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய வேண்டும்? பதில், இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். யோவான் அதிகாரம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தனது ஒரே பேரான இயேசுவை மனுஷகுமாரனாக தந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டினார். இயேசு அந்த 3 காரணங்கள். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை காட்டினார். உங்களுக்கும் எனக்கு முன்மாதிரியை வைத்துப் போனார். நாம் எப்படி வாழ வேண்டும். பின்பு நமக்கு மாற்றாக சிலுவையில் மரித்தார்.
அவர் பாடுகளை எண்ணி பாருங்கள். நாம் அனைவரும் பாவங்களுக்கு தகுதியுடையவர்கள். ஆனால் நாம் துன்பப்படுவதை அவர் விரும்பவில்லை. நான் உங்களுக்காக என் ஜீவனை ஈடாக கொடுக்கிறேன் என்றார். இயேசுவின் தியாக மரணத்தில் பயனடைய நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு முழு உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தார் என்பது உண்மை. இதனால் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுமா? இல்லை. ஏன்? இதற்கு நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். வேதம் கூறுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசி என்ற வார்த்தை அவர் இருக்கிறதை ஒப்புக்கொள்வது. அது சாதாரணமாக அர்த்தப்படுத்தாது. சிலர் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பரலோகத்திற்கு சென்று விடுவேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை உலகில் உள்ள அனைவரையும் போலத்தான் இருக்கும். எது உங்களை வித்தியாசப்படுத்தும்? நான் விசுவாசிக்கிறேன். சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கை மூலம் விசுவாசி என்று காட்டுவீர்களா? கவனியுங்கள், வேதத்தில் விசுவாசி என்று சொல்லும்போது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று அர்த்தம். நீங்கள் விசுவாசித்தால் அதன்படியே வாழ்வீர்கள். ஒருவேளை ஆண்டவரே என்று சொல்லி ஒன்றும் செய்யாவிட்டால் நீங்கள் விசுவாசியா? அவர் இருக்கிறார் என்று பிசாசுகளும் நம்புவதாக வேதம் சொல்கிறது. பிசாசுகள் உண்மையில் நம்மை விட அதிகமாக நம்புகின்றது. அவைகள் விழுந்து போவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகை சுற்றி வருகின்றன. ஆகவே அவர் இருப்பதை ஒப்புக்கொள்வதும் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை ஒப்புக்கொள்வதும் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ய தயாராக இருக்கிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன். இது இங்கே நம்புவதிலிருந்து தொடங்குகிறது. விசுவாசம் இருதயத்திற்குள் செல்ல வேண்டும். பின்பு அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து ஜீவனுக்கு செல்லும், இல்லையா? இதுதான் முழுமையான நம்பிக்கை. நான் எப்படி மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறேன்? இப்போது நாம் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டு தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை நாம் தவறவிட்டால் இயேசு வருகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் தவறவிடுகிறீர்கள். இவை அனைத்தும் நம்மை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அறிய வேண்டும். வெளிப்படுத்தலில் இந்த தீர்க்க தரிசனங்கள் நற்செய்தியை பிரசங்கிக்கின்றன. இந்த கருத்தரங்கிற்கு வருகிற ஜனங்கள், எனக்கு இயேசுவை குறித்து அறிய விரும்பவில்லை, மிருகத்தை குறித்து சொல்லுங்கள், அந்தி கிறிஸ்துவை குறித்து அறிய விரும்புகிறோம் என்கிறார்கள். அந்தி கிறிஸ்து என்ற சொல் வெளிப்படுத்தலில் சொல்லப்படவில்லை. ஏன் தெரியுமா? இது யோவானின் கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆர்மகெதோனை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், மேலும் நான் இதை வெளிப்படுத்தல் புத்தகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது. முதல் வார்த்தை இயேசுவின் வெளிப்பாடு. அதனால் தீர்க்க தரிசனத்தை போதிக்க முடியாது, இதை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாது. ஆமென். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் சற்று நேரத்தில் திரும்பி வருவோம். இருண்ட கடலின் நடுவில் இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? உங்களை சுற்றி பசியோடு இருக்கும் சுறாக்கள் இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் வந்தால் நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். எங்களிடம் இதை பற்றி ஒரு ஆய்வு இருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அது ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. ரட்சிப்பை பற்றிய பெரிய கேள்விக்கு நாம் பதிலளிப்போம். ரட்சிக்கப்படுவதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்தில் நான் எவ்வாறு சமாதானம் பெறுவது? வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? எனது பகிர்வு மற்றவர்களுடனான நம்பிக்கை. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் தொலைபேசி எண்ணை அழைக்கவும், சலுகை எண் 303 என குறிப்பிடவும் அல்லது வலை முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உறுதியாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறேன், மன்னிக்கப்படுகிறேன், மன்னிப்பு பெறுகிறேன்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதில் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று கூறுகிறது. இது இருதயத்தில் உண்டாகும் மாற்றம். உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்பது பாவத்திற்கு மனம் வருந்தி அதிலிருந்து விலகிச் செல்ல விரும்புவது. உங்களை வேத கண்ணாடியில் பார்க்க வேண்டும். விதிமுறைகளோடு பிரச்சனையை எதிர்கொள்வது அதில் தெரியும். பாவத்தை அறிக்கை செய்யும் வரை தேவன் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருடைய சன்னதியில் வந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அறிக்கை பண்ண வேண்டும். அடுத்த பகுதி, அடுத்த வசனத்திற்கு வருவோம். 1 யோவான் 1:9 கூறுகிறது, இதன் தொடர்பாக மனம் திரும்புதலுடன் ஒருவிதமான மற்றைய முரண்பாடு. வேதம் கூறுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று. யாவரும் அதை பிடித்துக் கொண்டீர்களா? அநீதியிலிருந்து அது நம்மை நீதிமானாக்குகிறது. எல்லா பாவங்களையும், எல்லா அநீதியும். எனவே வருந்துவதன் ஒரு பகுதி அதை தேவனிடம் அறிக்கை செய்வது. நீங்களாக வெளிவர வேண்டும். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு. புதிய நபராக உங்களை அதிகாரம் செய்ய தேவனை அழைப்பது. முதல் படிகளை எடுத்து தேவனிடம் நெருங்கிச் செல்ல வேண்டும். அது உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும், உற்சாகத்தை தரும். தானாக பின்னால் வரும். மழை பெய்யும் வரை புதிய விஷயங்கள் முளைக்காது. சில சமயங்களில் கண்ணீர் மற்றும் வலிக்கு பிறகுதான் புதிய பிறப்பு உண்டாகும். அப்படித்தான் மனம் திரும்புதல். கேள்வி 7. மீண்டும் பிறக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரின் இருதயத்திலும் யார் நுழைகிறார்? யோவான் 14:17 வசனத்தில்
அந்த சத்திய ஆவியானவரை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்ன? உங்களில் இருக்கிறவர். இயேசு சொல்கிறார், இதோ என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவேன். நான் உங்களுடன் சரீர பிரகாரமாக இருந்தேன், ஆனால் அவர் உங்களிடத்தில் என்றென்றைக்கும் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார், என்னில் அசைவாடுகிறார் என்பதை நான் எத்தனை முறை அறிந்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவர் என்னை பேசும்படி கேட்பார், சில நேரங்களில் எதையும் பேச வேண்டாம் என்று சொல்வார். நான் ஒரு நாள் நகர தெருவில் சென்று கொண்டிருந்தேன். ஜனங்களில் ஒருவர் மூலையில் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவரிடம் அசாதாரண அடையாளம் இருந்தது. நம்பிக்கையை தவிர எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் அவரிடம் பழகி அவரை அளவிட்டேன். அவர் நிதானமாக இருப்பதைப் போல காணப்பட்டார். ஒருவேளை அவருக்கு அது மிகவும் கஷ்டமான நேரமாக இருக்கலாம், தெரியுமா? அது எனக்கு தெரியாது. ஆகவே நான் நிறுத்தி அவரிடத்தில் கொஞ்சம் பேசினேன். அவருடனான சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் அதை செய்யச் சொன்னார். நான் மூலையில் இருக்கும் கடைக்கு நேராகச் சென்றேன். அவர் உண்மையிலேயே பசியுடனேயே இருந்தார். அவர் கடையில் இருந்த உணவுடன் வருவதைக் கண்டேன். அதனால் நான், ஆண்டவரே, என்னை கவர்ந்ததற்கு நன்றி என்றேன். பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் இப்படி சிறிய விவகாரங்களில் கூட உங்களுடன் பேசுவார். கேள்வி 8. எனது புதிய பிறப்பு அனுபவம் ஜெயம் பெறும் என்று நான் எப்படி நம்ப முடியும்? இது பிலிப்பியர் 1:6 கூறுகிறது. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நற்கிரியையை தொடங்கினவர் நாள் பரியந்தம் முடிய நடத்தி தருவார். ஜனங்கள், ஆண்டவரே, ஆனால் நான் விடக்கூடுமே என்று சொல்கிறார்கள். சோர்வடைய வேண்டாம். நாம் அனைவரும் சில சமயங்களில் திசை திருப்பப்படுவோம், விழுந்து போகிறவர்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று விசுவாசியுங்கள். ஒப்புக் கொடுத்தால் ஆரம்பிப்பதை முடித்து வைப்பார். என்ன நடக்கும்? பாவம் உங்களை வேதத்திலிருந்து தடுக்கும், அல்லது வேதம் உங்களை பாவத்திலிருந்து தடுக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். பாவத்தால் மிகவும் வருத்தப்படுவீர்கள். பாவத்தால் நீங்கள் தேவனை கைவிட வேண்டும், அல்லது தேவனை பிடித்து பாவத்தை கைவிட வேண்டும். இரண்டும் இணக்கமாக இருக்க முடியாது. அவர் தொடங்கியதை முடிப்பார். நம்புகிறீர்களா? சிலர் சோர்ந்து போய் தங்கள் கைகளை காற்றில் அசைக்கிறார்கள். இயேசுவிடம் தொடர்ந்து மன்றாடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் உங்களை மாற்றுவார். இது வளர்ந்து வரும் அனுபவமாக இருப்பதால் சோர்வடைய வேண்டாம். இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதையும் எப்படி நான் அறிந்து கொள்வது? வேதம் மிகச்சிறந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. தீத்து 1:2 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி. சில விஷயங்களை தேவன் செய்ய மாட்டார், அவரால் அதை செய்ய முடியாது. பொய் அவரால் சொல்ல முடியாது. தேவன் நேசிக்காத ஒரு பாவியை கண்டுபிடிக்க முடியாது. நான் எப்போதும் நினைப்பேன், ஓ ஆண்டவரே, நீங்கள் இந்த ரட்சிப்பின் நோக்கத்தை உண்டாக்கி இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். நான் வெகு தூரம் சென்று விட்டேன். மேலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை செய்ய முடியாவிட்டால் நான் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்க முடியாது என்பதை. மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகிறது. நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? இயேசு எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் வருகிற மகனுக்கு மத்தேயு 7 சொல்கிறார், தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அது கொடூரமான நகைச்சுவையாக இருக்கும். அல்லது எனக்கு மீன் கிடைக்குமா என்று கேட்டால் அவனுக்கு தேள் கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? லூக்கா மேலும் ஒன்றை சேர்க்கிறார். பின்பு அவர் கூறுகிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், என்ன நடக்கும்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உண்மையான மனமாற்றம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும்? இப்பொழுது நாங்கள் இங்கே சரியான பதில்களை கொடுக்கப் போகிறோம். இது யோவான் 13:35 கூறுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புக்குள்ளவராயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். தேவன் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்வார். அதை நம்புகிறீர்களோ இல்லையோ, உங்களை சார்ந்திருக்கிறவர்களை மட்டும் நேசிக்கக்கூடாது, உங்கள் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும். தேவன் உங்கள் இருதயத்தை மாற்றுவார். மன்னிக்கும் திறனை அவரால் கொடுக்க முடியும். மேலும் நம்மில் சிலருக்கு மன்னிக்க ஆவியானவர் தேவை. நாம் மிகவும் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறோம். உங்களை குறித்து எனக்கு தெரியாது. எனது கடந்த கால செயல்களை நான் திரும்பி பார்க்க விரும்பவில்லை. என்ன சொன்னேன், என்ன செய்தேன் என்று யோசிக்கும் போதெல்லாம் இயேசு என்னை மன்னித்ததை நினைவில் கொள்ளுகிறேன். தேவனை விட உயர்ந்த நீதிமன்றம் வேறு என்ன எனக்கு இருக்க முடியும்? அவர் என்னை மன்னித்தால் அது எனக்கு நல்லது. ஆமென்.
அவர் மீது அன்பு செலுத்துவதற்கும் நம்மில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதற்கும் அவர் நமக்கு உதவுவார். பதில் பி. இது தொடரில் உள்ள அந்த கேள்விக்கு உட்பட்டது. எந்த மனிதனும் கிறிஸ்துவில் இருந்தால் அவன் ஒரு என்ன? புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நீங்கள் மாறிப்போவீர்கள் மற்றும் விஷயங்கள் அனைத்தும் வேறுபடும். நீங்கள் ஒருமுறை நேசித்த விஷயங்களை இப்போது வெறுக்கலாம். தேவாலயத்திற்கு சென்ற முதல் சில நேரங்களில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உலக இசையில் வளர்ந்தேன். என் அம்மா ஒரு பாடலாசிரியர். சிறந்த இசையமைப்பாளர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். எனக்கு இசை, ஆனால் தேவாலய இசை, இது சாதாரணமாக இருந்தது. நான் தேவாலயத்திற்கு செல்வேன். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துதிப்பாடலை பாடுவேன். 3 அடிகளுக்கு மேல் இருந்தால் அவர்கள் பாடுவதை முடிக்கும் வரை நான் ஓய்வு அறைக்கு சென்று விடுவேன். நான் ஒருமுறை நேசித்த விஷயங்களை வெறுத்தேன். நான் ஒருமுறை வெறுத்த விஷயங்களை நேசித்தேன். இப்போது இந்த பாடல்களை கேட்கிறேன், என் கண்ணில் கண்ணீர் வருகிறது. ஏனெனில் அந்த வார்த்தைகள் அப்படி. செல்ல வேண்டிய இடங்களை இப்போது வெறுக்கிறேன். நான் செய்ய விரும்பிய விஷயங்களை இப்பொழுது செய்ய விரும்புவதில்லை. தேவன் மாற்றிவிட்டார், புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். பதில் சி. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு செய்கிறபடியினால், அந்த வார்த்தை மீண்டும் வருகிறது, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை. இதைத்தான் வேதம் போதிக்கிறது. அவர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்குகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார். பதில் டி. வேதம் கூறுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று மேலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன அற்புதமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு அநேக அற்புதமான வாக்குத்தத்தங்கள். இதை விரைவாக பார்ப்போம், சரியா? பிலிப்பியர் 4:13. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எவையெல்லாம்? எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பதில் பி. பிலிப்பியர் 4:19. என் தேவன் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. அவர் உங்களை பாதுகாப்பார். பெற்றோராக அவர் நீங்கள் வளர வேண்டிய அனைத்தையும் உங்களுக்கு அளிப்பார். மார்க் 10:27. இதை மறந்து விடாதீர்கள். தேவனாலே எல்லாம் கூடும். பதில் டி. யோவான் 15:11. உங்கள் சந்தோஷம் என்று கூறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சோகமான அனுபவமா அல்லது சந்தோஷ சுவிசேஷ நற்செய்தியா? கிறிஸ்தவர்கள் உலகில் மகிழ்ச்சியான மனிதர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது இப்போதே தொடங்கிவிட்டது. நாம் அவர் ராஜ்யத்தின் குடிமக்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து ஒரு நோக்கத்தை தருகிறார். யோவான் 10:10. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கூறுகிறது. இயேசு உங்கள் ஜீவனை பறிக்க வரவில்லை. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். எபிரேயர் 13:5. அவர் சொல்லியிருக்கிறாரே, இயேசு வாக்களிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நடத்துவேன் என்று கூறுகிறார். பிறகு நீங்கள் எபிரேயர் 13:6 படியுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜனங்கள் பயத்தில் வாழ்கிறார்கள். வேதம் கூறுகிறது, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருப்பாரேயானால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவனுக்கு பயப்படுங்கள், எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தேவனுக்கு அஞ்சவில்லை என்றால் வேறு எதற்கும் அஞ்சுவீர்கள். பீதி தாக்குதல்களை கொண்ட ஜனங்கள் பெரும் பயத்தில் வாழ்கிறார்கள். சிலர் வீட்டை விட்டு வெளியேற பயப்படுகிறார்கள், மருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். நான் டாக்டர் இல்லை, ஆனால் பல விஷயங்களை தீர்க்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கிறவர். கடைசியாக 1 யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இயேசு புயல் காற்றில் கூட தூங்க முடியும். அவருடைய பிதா எப்போதும் அவருடன் இருப்பதை அறிந்திருந்தார். இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சமாதானமும் வல்லமையும் நோக்கமும் இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. அது தேவகுமாரனின் பலியை ஏற்றுக்கொள்வது. இது எனக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. நான் அந்த வசனத்தை எப்போதும் வாசிப்பேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிலிப்பீன்ஸில் சில சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் என் முதல் மகன் மீகாவை அழைத்து அவன் எப்படி இருக்கிறான் என்று காண விரும்பினேன். அவர்களிடம் இந்த புதிய தொழில்நுட்ப ஸ்கைப் இருந்தது. அதற்கு வேறு பெயர் உண்டு. வேறு பெயர் உண்டு. நான் எனது கம்ப்யூட்டரிலிருந்து மலிவான அழைப்பை ஏற்படுத்தி இருந்தேன். நான் அவனை அழைத்தேன். ஒரு தந்தை மகனாக கொஞ்சம் பேசினோம். நீ என்ன செய்கிறாய்? நீ இங்கே என்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்றேன். நான் பேசிக் கொண்டிருக்கும் முன்பே, மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றேன்.
ஆனால் அவன் மோசமான மகன் என்று உங்களுக்கு தெரியும். அவனை கட்டிப்பிடிக்க வேண்டும் போல இருந்தது. அம்மா, அப்பா, நீங்கள் மென்மையானவர்கள், நான் வந்து உங்களை பார்க்கிறேன் என்றான். மறுநாள் காலை எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவன் ஒரு கான்ட்ராக்டராக இருந்தான். 23 வயது. ஒரு பயங்கரமான கட்டுமான விபத்து. உங்கள் குழந்தையை இழந்துவிட்டீர்கள் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க நீங்கள் எதையும் செய்வீர்கள். மரணம் அத்தகைய பயங்கரமான நிரந்தர நிலை. அந்த வார்த்தையை என்னால் படிக்க முடியவில்லை. ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே வழியில் எங்கள் குடும்பம் மீகாவை குறித்த செய்தி கிடைத்ததும் என் இருதயம் எவ்வளவு உடைந்தது என்பது எனக்கு தெரியும். உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை தயார்படுத்துகிறேன். அதுவே வாழ்க்கையின் நோக்கம். நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.